எல்லாருக்கும் வணக்கம். ஐபிஎல் சாம்பியனா கேகேஆர் தேர்ட் டைம் வின் பண்ணிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து ரன்னர்ஸ் அப் ஆயிருக்காங்க. சார், இந்த ஐபிஎல் 2024 முழுக்கவே மிகப்பெரிய ஒரு பயணமா இருந்தது அருண். ஸோ உங்களை கவர்ந்த இந்த பயணத்தில் உங்களை கவர்ந்தது எது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ்னா எதை நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெசிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னா எதை சொல்லுவீங்க? இந்த ஐபிஎல் முழுக்கவே நிறைய பெரிய பயணம் இது. சடனாலாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு உங்களுடைய பார்வையில நீங்க பதிவு பண்ணலாம். ம். ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் வந்து நம்ம இதுதான் வின்னிங் டோட்டல்னு சொல்ல முடியாதுங்க. எதா இருந்தாலும். நீங்க ஒவ்வொரு மேட்ச்ல சீசனோட ஸ்டார்டிங்ல எஸ்ஆர்ஹெச் வந்து ஹைதராபாத்ல மும்பை இந்தியன்ஸ்க்கு எடுத்தா 270 ஆர்டர் அடிப்பாங்க. ஓகே. 10 ஓவர்ஸ் 10 ஓவர்ஸ் முடிவில் பார்த்தீங்கன்னா 150 அடிச்சிருப்பாங்க மும்பை சேசிங்ல ஃபார் லாஸ் ஆஃப் 2 or 3 விக்கெட்ஸ். ஸோ அந்த மேட்ச் ஆக்சுவலி அந்த பாயிண்ட்ல நாங்கள் மும்பை தான் ஜெயிப்பாங்கன்னு கூட நினைச்சேன். ஸோ அந்த மாதிரி இந்த சீசன் வந்து அது ஒரு ரீடிஃபைனிங் சீசன், வாட்டர் ஷெட் சீசனுங்க. நீங்கள் என்ன டோட்டல்னாலும் சேஃப் டோட்டல் கிடையாது. இவ்வளோ டோட்டல் அடிச்சா நம்ம ஜெயிச்சிருவோன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த விஷயத்தில் அது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சீசன் இது. ஒன்று. செகண்ட் வந்து நீங்கள் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா ரெண்டு பேருமே நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். இந்த வருஷத்துல இருந்து T20 எப்படி இருக்குன்னா, எல்லாருமே பால் நம்பர் 1 இருந்து 120th பால் வரைக்கும், அதாவது ஃபுல்லா 20 ஓவர்ஸும் அடிச்சு ஆடினாதான் வந்து அந்த மாதிரி கேம் போயிட்டு இருக்குன்னு அதை வந்து சூப்பர்பா டிஃபைன் பண்ணவங்க வந்து இவங்க ரெண்டு பேரும், டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும். அதே மாதிரி ஃபைனல்ஸ் ஆடின ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே வந்து அட்ராக்டிவ் ஓப்பனர்ஸ். நீங்க கேகேஆர்லையும் சுனில் நாராயண் அண்ட் ஃபில் சால்ட் பால் நம்பர் 1 ரெண்டு பேரும் ரெண்டு சைடும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அப்படி ஆடினாதான் வந்து T20 கிரிக்கெட்ல டாமினேட் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும்னு காமிச்ச சீசன் இது. ஸோ அது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், நிறைய பேர் வந்து பவுலர்ஸை வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த சீசன்ல ஃபுல்லா இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததுனால பவுலர்ஸை வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த சீசனில் நான் வந்து பவுலர்ஸ்க்கும் இடம் இருக்குது. நீங்கள் வந்து திங்க் பண்ணி ஸ்கில்ஃபுல்லாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம்னு வச்சுருக்காங்க. பும்ரா பார்த்தீங்கன்னா 6.5, 7 தான் வச்சிருக்காரு ஓவரால். அதே மாதிரி இவர் பத்திரானாவும் ரொம்ப சூப்பராக போட்டார் சிஎஸ்கேக்கு. நம்ம எஸ்ஆர்ஹெச்சுக்கு பார்த்தோம். நம்ம இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, சரிங்களா, அவங்களும் நல்லா போட்டிருக்காரு. அது எல்லாத்தையும் விட ஆஸ் அன் இந்தியனா எனக்கு இந்த வருஷத்தோட ஃபைண்ட் வந்து மயங்க் யாதவ்ங்க. ஏன்னா பேஸ் பவுலர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். 150 போடுற பேஸ் பவுலர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கைண்டு. எல்எஸ்ஜிக்கும் ஐபிஎல்க்கும் நம்ம தேங்க் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு பவுலரை ஃபைன் பண்ணி எடுத்துட்டு வந்ததுக்கு. அவர் மட்டும் இன்ஜுரி ஆகாமல் இருந்திருந்தாருன்னா எல்எஸ்ஜி கூட பிளே ஆஃப்ல வந்திருப்பாங்க, நல்ல சான்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் தான் கொஞ்சம் என்ன அட்ராக்ட் பண்ண விஷயம். அதே மாதிரி பவுலிங்ல ஃபாஸ்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் சந்தீப் சர்மா ஒரு சைடு, நடராஜன், இவங்க ரெண்டு பேரும் இம்ப்ரெசிவா பவுலிங் பண்ணாங்கல்ல. கரெக்டுங்க. ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ்ட் வித் போத் ஆஃப் தெம். நீங்க சந்தீப் சர்மா பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ஷன்ல யாருமே எடுக்கல, அன்சோல்டு. அதுக்கப்புறம் வந்து வெளியே இருந்து தான் வந்து சந்தீப் சர்மா அவரை கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து கடைசி 2 வருஷமா 2 வருஷமும் சூப்பர் போட்டிருக்காரு. இதுல பவர் பிளேலையும் சூப்பரா போட்டிருக்காரு, டெத்லையும் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரு ஒரு பெரிய கேஸ் ஸ்டடி, இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே. நடராஜன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3-4 இயர்ஸாக கண்டினியூஸாக இன்ஜுரி மேலே இன்ஜுரி. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அவங்க ஸ்கில்ல ஒர்க் பண்ணலாம், ஆனால் பாடி வந்து சில டைம் இடம் கொடுக்காது. ஏதாவது ஒரு இடத்துல இன்ஜுரி ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு பாடி இன்ஜுரி ப்ரோனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கில்ல ஒர்க் பண்ணுறது அதுக்கப்புறம் கஷ்டம். ஸோ அந்த இன்ஜுரியிலிருந்து வெளியே வந்து நிறைய ஜிம் ஒர்க் எல்லாம் பண்ணி, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் ஸ்கில்ல ஒர்க் பண்ணி நடராஜன் இந்த வருஷம் போட்ட விதம் நான் வந்து கண்டிப்பா T20 ஸ்குவாட்ல இருப்பாருன்னு நினைச்சேன். இன்னும் வந்து யாராவது இன்ஜுரி ஆச்சுன்னா அவர் போறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அவரும் வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட் பர்ஃபார்மன்ஸ்ங்க. நம்ம இந்த டிஸ்கஷன் நிறைய பேசியிருந்தோம். ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸ் பஞ்சாப் கிங்ஸ்ல, அஷ்டோஷ் சர்மா, சஷாங்க் சிங். இவங்கள யாராவது ஒருத்தவர் ஃபியூச்சர்ல வரதுக்கான சான்ஸ் இருக்கா இந்தியன் டீம்ல? நம்ம ஒரு எபிசோட்ல பேசியிருக்கோம் அசுதோஷ் சர்மாவோட ஜேர்னியை பத்தி. அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரு, எப்படி ரயில்வேஸ்ல போய் கஷ்டப்பட்டாரு, எப்படி வந்து அவருக்கு கோச்சு கூட நம்பிக்கை இல்லாமல் டீமை விட்டு வெளியே போனாரு, அதுக்கப்புறம் வந்து எப்படி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஸோ அசுதோஷ் சர்மா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வரவங்களோட ஜேர்னியை ட்ராக் பண்ணோன்னு வைங்களேன், அவங்க வந்து சக்சீட் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா அவங்க கஷ்டம் என்னன்னு ஆல்ரெடி பார்த்துட்டாங்க.
அந்த சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு எப்படி உழைக்கணும்னு தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாருன்னா அவர் எல்லா ஷாட்ஸும் வச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் ஓப்பனிங் பேட்டர்னு கூட சொல்றாங்க. ஸோ ம். அந்த சான்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நெக்ஸ்ட் வர ஆப்ஷனில் அவர் கிடைச்சது கண்டிப்பாக கிடைக்கும். அவர் வந்து நல்ல ப்ரைஸுக்கு போவார். ஒரு நல்ல டீம் கிடைச்சதுன்னா அவர் வந்து ஷைன் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்ஸ் நிறையா இருக்கு. அதே மாதிரி சஷாங்க் சிங் வந்து 31 வயசுங்க, அவருக்கு கம்மி வயசுலாம் கிடையாது. அந்த வயசுல இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்றது த்ரூ அவுட் த சீசன் கன்சிஸ்டண்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவரு. ஸோ ஆமா. அவங்க அவங்க டீம்ல வந்து ஒரு 2 3 ஃபாரின் பிளேயர்ஸ், ஷிகர் தவன் டோட்டலி இன்ஜர்டு, ஃபாரின் பிளேயர்ஸ் இன் அண்ட் அவுட், அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா சரியா ஆடல இந்த வருஷம். அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருந்தாலும் இவங்க 2 பேரும் வந்து பில்லர்ஸ் மாதிரி. இவங்க 2 பேரும் தான் வந்து சீசன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த ஐபிஎல்ல நீங்க ஏதாவது ஒரு டீம் எதிர்பார்த்திருப்பீங்கல்ல, பிளே ஆஃப்க்கு வரும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு. அவங்க வந்திருக்க மாட்டாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஏதாவது ஒரு டீம் இருக்கா அந்த மாதிரி? நான் வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால ஒரு டீம் வந்து சாம்பியன்ஷிப் கண்டிப்பா அடிப்பாங்கன்னு நினைச்ச டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ். ஓகே. ம். சரிங்களா? ஆனா வந்து எல்லாம் பேக் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி அப்படியே ஷேட்டர் ஆயிருச்சு. ஓகே. ஏன்னா நீங்க 2020 மும்பை இந்தியன்ஸ் டீம் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்பர் 1ல இருந்து நம்பர் 11 வரைக்கும் எல்லா பிளேயர்ஸும் வந்து சாலிட் பிளேயர்ஸ், வேர்ல்ட் பீட்டர்ஸ். ஐபிஎல் டீம்ல அப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே அத அதே மாதிரி டீம் இல்லது, அதை விட பெட்டர் டீம் இந்த வருஷத்தோட மும்பை இந்தியன்ஸ் டீம். ஆனா வந்து அவங்களே வந்து ஜெல் ஆகாம, பெரிய கெமிஸ்ட்ரி இல்லாம, கோஆர்டினேஷன் இல்லாம, ஒருத்தர் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணாம நிறைய இஷ்யூஸ்னால இந்த வருஷம் வந்து ஒரு 3 4 மேட்ச் தான் ஜெயிச்சாங்க. ஸோ அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா வந்து நீங்க அந்த அளவுக்கு டேலண்ட் ஒரு டீம்ல வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு பிளே ஆஃப்ஸாவது போயிருக்கணும். நான் வந்து கண்டிப்பா சாம்பியன்ஷிப் அடிப்பாங்கன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம்ல. ஆமா, ஆமா. இத்தனை இந்த team வந்து இந்த டீம் வந்து பிளே ஆஃப்ஸ் போவாங்க, இந்த டீம் 1 2 எடுப்பாங்க, இந்த டீம் சாம்பியன்ஷிப் அடிக்கிற சான்ஸ் இருக்குன்னு. நான் அதுல வச்ச டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ். ஸோ அது ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. செகண்ட் சர்ப்ரைசிங் வந்து இவங்க இவங்களோட ஆர்சிபியோட செகண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஓகே. இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை. எஸ்பெஷலி அந்த மாதிரி ஒரு மொக்க பவுலிங் யூனிட்டை வச்சுட்டு இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு. ஆனா அவங்க பண்ண நல்ல விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து அந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸும் கண்டினியூஸா ஆடி இருக்கணுங்க. வில் ஜாக்ஸ், கேமரன் கிரீன், ஃபேஃப் டு பிளஸி, அதுக்கப்புறம் வந்து இவர் கிளென் மேக்ஸ்வெல். ஓகே. அதை ஆடாம வில் ஜாக்ஸை வெளியே உட்கார வச்சிருந்தாங்க ஒரு 4 5 மேட்ச். அவர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆடி இருக்கணும். அது கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மேட்ச் ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. ஜெயிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே இம்ப்ரூவ் ஆயிருச்சு. அது ம். ஒரு ஸ்டோரியஸ் ஐபிஎல். ஸோ இந்த 2 தான், மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஆர்சிபி. அவங்க பண்ண தப்பான காரியம் வந்து ஏர்லி செலிப்ரேட் பண்ணதா? ஏன்னா ஆமா, அவ்வளவு கப்பு கஷ்டப்பட்டு மாதிரியே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. பட் அது இருந்தாலும் எப்பவுமே அதை நம்ம அவங்க பெங்களூர் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பாராட்டி ஆகணும். அதை நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ங்க. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். கடைசி 6 மேட்ச் 6க்கு 6 அந்த சுச்சுவேஷன்ல இருந்து ஜெயிக்கிறதெல்லாம், அதுலயும் 3 மேட்ச் சின்ன சுவாமியில இந்த பவுலிங் யூனிட் வச்சுட்டு ஜெயிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். குடோஸ் டு தெம். ஸோ ஹவு அபவுட் சிஎஸ்கே அருண்? உங்களுடைய பார்வை என்ன? ஏன்னா தோனியோட லாஸ்ட் ஐபிஎல். சிஎஸ்கே. ஆமா, சிஎஸ்கே நான் தோனியோட ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஐபிஎல் தோனி அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆமா. மேபி ஆடினாலும் ஆடலாம். பட் மோஸ்ட்லி லாஸ்ட் ஐபிஎல் மாதிரி தான் தெரிஞ்சது. ஏன்னா ருத்ராஜ் கேப்டன் ஆகுனாங்க. ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல நான் அவங்க கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் போவாங்கன்னு நினைச்சேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதமும் அப்படிதான் இருந்துச்சு. டாப் 2 or 3லயே இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த சீசன் பெரிய பிரச்சனை என்ன, நிறைய இன்ஜுரிஸ்ங்க. டெவான் கான்வாய் ஃபுல்லாவே அவைலபிள் இல்லை. பத்திரானா நடுவில் வெளியே போயிட்டாரு. முஸ்தபிசூரும் வந்து பங்களாதேஷ் டீம் காட்டுறதுக்காக வெளியே போயிட்டாங்க. ஸோ இந்த 3 பேரும் இல்லாதது வந்து பெரிய அடி அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ரஹானே வந்து போன சீசன் மாதிரி இந்த சீசன்னால ஒரு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அவுட் ஆஃப் ஃபார்ம் கம்ப்ளீட்லி. ஸோ அந்த ரீசன்னால அண்டர்ஸ்டாண்டபிள் ஏன் அவங்க வந்து அவங்க இந்த அளவுக்கு வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு புஷ் பண்ணதே கொஞ்சம் பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த அளவுக்கு இன்ஜுரிஸ் ஆமா. எல்லாம் வச்சுட்டு தீபக் சகர் பாதி டோர்னமெண்ட்டே அவைலபிள் இல்லை. ஸோ அதுவே ஸோ ஐம் நாட் சர்ப்ரைஸ்ட் வித் பர்ஃபார்மன்ஸுங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க என்ன முடியுமோ அது பர்ஃபார்ம் பண்ணாங்க. பிளே ஆஃப்ஸ்க்கு வந்திருக்கலாம் கடைசியில். பட் ஆர்சிபி வந்து பெட்டர் டீம் தட் டே. நெக்ஸ்ட் இயர் ஹோப்ஃபுல்லி அவங்க டீமை ரீஷேப் பண்ணி மறுபடியும் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் அவ்வளவு சூப்பரா வந்தாங்க. லாஸ்டா அவங்க ஆக்சுவலா போன இது வேகத்தை பார்த்தா அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கணும் இல்ல? கேகேஆர் பதில் நான் அவங்க வந்து தான். 2 டீமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரீம்லி சர்ப்ரைசிங். ஒன்று வந்து மும்பை இந்தியன்ஸ். அவங்க த்ரூ அவுட் த சீசன் சொதப்பிட்டாங்க.
ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஈக்குவலான டீம்ங்க. கொஞ்சம் தான் இது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எக்ஸ்பெக்டடை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரியான் பராகோட ஃபார்ம், ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன் அவங்க எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸ்பின் ட்வின்ஸ் யுஷ்வேந்தர் சேகலும் அஸ்வினும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி சந்தீப் சர்மா அண்ட் ட்ரெண்ட் போல்ட் நல்லா பவுல் பண்ணாங்க. ஒரு சில மேட்சஸ்ல இவர் ரோமன் பவல், ஹெட்மயர் அவங்களும் நல்லா ஆடினாங்க. ஸோ த்ரூ அவுட் த சீசன் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காத பிளேயர்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஒரு செஞ்சுரி அடிச்சாரு, அதுக்கப்புறம் அவர் ஃபார்ம் கம்மியாயிருச்சு. ஆனா அவங்களோட ஃபார்ம் மோசமானதுக்கு அது ரீசன் கிடையாது. என்ன ரீசன் பெருசா தெரியல. சஞ்சு சாம்சனும் அஸ்வினும் வந்து சில இன்ஜுரிஸ் இருந்திருக்கு, சில ஃப்ளூ இருக்கு டீம்ல அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. மேபி அது கூட ரீசனா இருக்கலாம் செகண்ட் ஹாஃப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாததுக்கு. பட் அவங்களோட அந்த அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சர்ப்ரைசிங் விஷயமா தெரிஞ்சது. இந்த இந்த ஏன்னா IPL எயிட் அவுட் ஆஃப் 9 ஜெயிச்சதுக்கு அதுக்கப்புறம் அவங்க பெருசா எதுவும் வின் பண்ணவே இல்லை. ஆமா. அதுக்கப்புறம் வந்து பிளே ஆஃப்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப் ஓகே ஸ்கிராட்சியா தான் ஜெயிச்சாங்க. அதுவும் கன்வின்சிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கிடையாது. செகண்ட் பிளே ஆஃப்ல சன்ரைசர்ஸ் அவங்கள பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த IPL இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது தான். ஈஸியா 200+, 250+ ரன்ஸ் அடிக்கிறாங்கல்ல. இந்த IPL ஃபுல்லாவே அப்படி இருந்ததுல. ஒரு டைம்ல அது வந்து கொஞ்சம் போரிங்கான மாதிரி இருக்கா? ஏன்னா ஓவர் டோஸ் ஆஃப் ஹை ஸ்கோரிங் கேம், நம்ம லோ டிஃபெண்டிங் ஸ்கோரோ இல்ல வந்து அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான மேட்சோ பெரிய அளவுக்கு நம்ம விட்னஸ் பண்ணலையா இந்த IPL-ல? ஒரு சூப்பர் ஓவர் கூட வரவே இல்லை. பெருசா ஒரு லாஸ்ட் பால் த்ரில்லர், ஒரு நல்ல கேமை நம்ம பார்க்கவே இல்லையோ. ஏன்னா டோட்டலா ஒரு டைம்ல ஒன் சைட் கேமா இருக்கு, ஹை ஸ்கோரிங் கேமா அடிச்சுட்டே இருக்காங்க. அது உங்க கருத்து என்ன? எனக்கு எனக்கு அதுல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குங்க. நிறைய பேர் வந்து T20 IPL வந்து கிரிக்கெட்டா பாக்குறாங்க. அந்த மாதிரி கிரிக்கெட்டாவே பார்க்கக்கூடாது. நீங்க கிரிக்கெட்டை என்டர்டைன். பார்த்தீங்கன்னா பேட் அண்ட் பால்க்கு ஈக்குவல் சான்ஸ் இருக்கணும், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் IPL வந்து ஒரு ஃபார்முலா 1 மாதிரி தான். அப்படியே ஓகே. ஃபாஸ்டா போயிட்டே இருக்கும். அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான். ஒரு ஃபுல் த்ராட்டில் ஆக்ஷன் மூவி மாதிரி தான். அங்க போய் நீங்க வந்து ஒரு பாட்டோ அப்படி இல்லைன்னா ஒரு சென்டிமெண்ட் சீனோ எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அது கரெக்ட் கிடையாது இல்லையா? ஒரு ஓகே. ஃபுல் த்ராட்டில் ஆக்ஷன் மூவி பார்க்குற மாதிரி போனீங்கன்னா நீங்க வந்து அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து த மோர் த ரன்ஸ் த பெட்டர் இட் இஸ் தான் IPL. இன்னும் வந்து நெக்ஸ்ட் சீசன்லாம் வந்து இம்பாக்ட் பிளேயர் இருக்காங்களோ இல்லையோ, டீம்ஸ் வந்து வில் புஷ் ஃபார் த 300, 320 ஓகே. மேக்ஸிமம் எவ்வளோ போக முடியும்னா இன்னும் நிறைய டீம்ஸ். இந்த வருஷம் வந்து 2 டீம் தான் வந்து அந்த மோட்ல ஆடினாங்க. ஒன்று வந்து KKR, இன்னொன்று வந்து SRH. சரி. மற்ற டீம்ஸ் எல்லாம் பஞ்சாப் கிங்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரி ஆடினாங்க. மற்ற டீம்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு ட்ரை பண்ணவே கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இயர்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் அது அந்த டெம்ப்ளேட்ல ஆட ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓகே. ஸோ அதனால வந்து எனக்கு இந்த 250 அடிக்கிறதெல்லாம் வந்து எனக்கு போரிங்காவே தெரியல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 250 அடிக்கிறது ஈஸி கிடையாது. ஸ்கில் வேணும், நீங்க ரிஸ்க் எடுக்கணும். ஆஹ் அதுக்கப்புறம் வந்து நீங்க கால்குலேட்டடாகவும் ஆடணும். எல்லா பாலும் அடிக்க பார்க்கணும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல. நீங்க வந்து போரிங்னு நினைக்கிறீங்க, ஆனா ஃப்ரேசர் மெக்கர்க் மாதிரி பிளேயர் ஸ்பின்னர் போட்டாலும் சரி, ஃபாஸ்ட் பவுலர் போட்டாலும் சரி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விக்கெட்ஸ்ல அவரால் அடிக்க முடியுது. அதே மாதிரி தான் ஃபில் சால்ட்டும், அதே மாதிரி தான் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவஸ் ஹெட், சுனில் நரைன். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே, சிவம் துபே அதே மாதிரி தான். நீங்க வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே வந்து போரிங்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க வந்து அந்த மாதிரி பார்க்கணும்னா நீங்க டெஸ்ட் மேட்ச் பாருங்க, IPL சமயம் பிரேக் எடுத்துக்கோங்க. நீங்க IPL பார்க்கணும்னா இந்த மாதிரி பிளேயர்ஸோட எக்ஸைட்மெண்ட் தான் உங்களுக்கு இருக்கணுமே தவிர, நீங்க வந்து போரிங்னு நினைச்சீங்கன்னா ஓகே. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்போ 2 டீம் ஆடுறாங்கன்னா 2 டீமுமே கொஞ்சம் ஈக்குவலா த்ரில்லிங்கா கொஞ்சம் போகலையே அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு அது என்ன காரணம்னா, இல்ல அதுக்கு என்ன காரணம்னா டிஃப்ரெண்ட் கேம்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்றதான். இப்ப ஓகே. SRH ஓகே. வந்து SRH வந்து 250க்கு போறாங்க. நீங்க அதே வந்து ஒரு எந்த டீம் சொல்லலாம், மேபி CSK வந்து சிஎஸ்கே. நீங்க SRH vs CSK கேம் ஹைதராபாத்ல நடந்த மேட்ச் பாத்தீங்கன்னு வைங்களேன். CSK வந்து ஒரு 170 அடிப்பாங்க. SRH வந்து ஒரு 15-16 ஓவர்ஸ்ல சேஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து ஓகே. ரொம்ப ஒரு ஒன் சைடட் மேட்ச் தான். ஸோ அந்த மாதிரி டீம்ஸ் வந்து இல்ல குஜராத் டைட்டன்ஸும் அதே மாதிரி தான் ஆடுறாங்க. ஒரு 100% வந்து ஃபார் த கில் போகாத மாதிரி தான் தெரியுது ஒரு சில டீம்ஸ். நீங்க இந்த 2-3 டீம்ஸ் தவிர KKR, SRH, மேபி டெல்லி கேபிட்டல்ஸ் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட், பஞ்சாப் கிங்ஸ் அந்த மாதிரி டீம்ஸ் தவிர மற்ற டீம்ஸ் எல்லாமே வந்து இன்னும் ஒரு 180 சேஃபர் டார்கெட் 200 மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. அது ஆடாம நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லாருமே வந்து LSG எல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கிற பவருக்கு ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிக்கணுங்க. நீங்க வந்து ராகுல், குவிண்டன் ஆமா. டிகாக், கைல் ஈக்குவலா மேயர்ஸ், ஸ்கோர் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து
நிக்கோலஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் அவங்களெல்லாம் வச்சுட்டு எல்லா மேட்ச்லயும் 170 180 தான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ம். அவங்கெல்லாம் வந்து ஈஸியா கேகேஆரோ எஸ்ஆர்ஹெச்சோ மாதிரி 240 250 அடிக்கிற டீம் தான், அந்த பவர் வச்சிருக்காங்க. ஆமா. ஸோ அது மைண்ட் செட்ல ஃபர்ஸ்ட் அந்த சேஞ்ச் வரணும். அந்த சேஞ்ச் வரக்கு எல்லார் டீமுக்கும் அந்த சேஞ்ச் வரக்கு ஒரு 2 3 வருஷம் ஆகும். இந்த வருஷம் தான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 டீமுக்கு அந்த சேஞ்ச் வந்திருக்கு. ஓகே. ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் சீசன்ல வந்து இன்னும் க்ளோஸரா இருக்கும்னு நம்புவோம். ஓகே. ஸோ நல்ல ஒரு ஐபிஎல் நம்ம பார்த்தாச்சு இந்த தடவை. ஃபைனலா உங்களுடைய பார்வையில பிக் டேக் அவேன்னு எதை சொல்லுவீங்க இந்த 2024 ஐபிஎல்ல? இந்த எனக்கு பிக்கஸ்ட் டேக்அவே இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ லிமிட் டு இமேஜினேஷனுங்க. நான் வந்து இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஆடுனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதாவது எல்லா பாலுமே வந்து மேக்ஸிமம் ரன்ஸ் அடிக்க ட்ரை பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஒவ்வொரு பாலும் சிக்ஸ் அடிக்கணும். அதுதான் வந்து இது அந்த லெவலுக்கு அட்லீஸ்ட் ஒரு பிளேயர் சொல்லி போட்டிருக்காங்கன்னு சொல்லணும். அந்த லெவலுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த இமேஜினேஷன் கொடுத்ததுக்கு இந்த ஐபிஎல்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுவேன். ஓகே. ஸோ இத்தனை 2 மாசம் நல்லா போயிட்டு இருந்தது இந்த ஐபிஎல். கடைசியா கேகேஆர் வின் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுடைய டைமுக்கு ரொம்ப நன்றி அருண். நம்ம இத்தனை நாட்களா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். வியூவர்ஸும் அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணாங்க. ஆக்சுவலா பாசிட்டிவாகவும் பண்ணாங்க. உங்களுடைய கருத்துக்கு எதிர்கருத்து சில கருத்துக்கெல்லாம் வச்சாங்க. நாமளும் அதை வரவேற்றுக்கிட்டு அப்படியே நாம தொடர்ந்து பேசுவோம். நன்றி அருண். கண்டிப்பா. நன்றி ஆனந்த்.